தண்ணிக்கடை தண்ணிக்கடை மூஞ்சி முகரம் தண்ணிக்கடை வெட்டி புண்ணாக்கு ராணி எங்க தண்ணி வச்சிருக்கேன் தண்ணிக்கடை அந்த அம்மாட்ட மூஞ்சிய பார்த்து பேசுங்க பார்த்து பேசுங்க தண்ணிக்கடை இங்கறியா தண்ணி கேனு நான் சொல்றேன் கேளு தண்ணி கேன் வேணும்னா 10 ரூபா தண்ணி 20 ரூபா தண்ணி கேன் வேணுமா அப்படி கேட்பாங்க ராணிக்கு தண்ணி கேனு இதெல்லாம் கேட்பாளா ராணி தண்ணி கேனு நக்கிட்டு போயிருவா அம்மா நீ என்ன பாருங்க பொலப்பணி பார்க்க விடு ஏன் பொலப்பணி நீ பார்க்க விடு தேவலாம அனாவசியமா பேசியிருக்காத மரியாதை கொடுத்து பேசு ஓ சௌரியத்தை பேசுறா மூஞ்சி மோராடே பாரு எல்லாரும் மனசுல ஏய் தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மாட்டோல வந்தவனை யாரடிச்சாரோ அந்த பிள்ளைதான் போட்டு அடிச்சு அப்புறம் யார் அடிச்சா மயிர புள்ள ஏண்டா போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில இருமா போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு பாத்துட்டு நீ சும்மா இருக்க என்ன ஜானா நீ இந்த புள்ள நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா உன் பேச்சு மயிர மட்டும் கேட்கவே தள்ள சொல்லுவே கடைசியில் சங்கத்துல நீனே ரிப்போர்ட் கொடுப்ப தேவையான்னு கேக்குறேன் எனக்கு 10,000 என்ன சொன்னாலும் கண்டுக்கறாம போயிரானே எனக்கு இதெல்லாம் வேற யார்ட்ட சரி ஆளு உங்க நண்பர்களா வந்திருக்காங்க ஓ சேட்டல எங்க வச்சுக்காத நீ வச்சால நான் வச்ச ஆளுத ஐயோ டேய் தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ தம்பி தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் இந்த பாட்டு முதல்ல யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது ஏன்னா எதுக்கத்தான் தென்பாண்டிச்சு மேல யார் அடிச்சாருன்னா இந்த பிள்ளைய மட்டும் மண்டாரு குத்துறா அப்புறம் யார் அடிச்சாருன்னா மைச்சேரிக்காரர் பக்கமா உனக்கு டாப்பா வச்சிருக்காரு எனக்கு இப்பதான் நல்லா வச்சிருக்காரு பிடிக்காதே உனக்கு ஆள் இருக்கு அப்படி இந்த மிரட்டல்லாம் அவன்கிட்ட போய் ஓட்டானே பொட்டு கலந்து என்ன நினைச்சிருக்க ஐயோ தம்பி ஐயோ தம்பி தள்ளுடா ஐயோ தம்பி ஐயோ ஐயோ தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் கும்புறேன் வீட்டுக்கு வேணாலும் போடா அண்ணே பஸ் காத்து விட்டு அனுப்புங்க எதுக்கத்தாலும் யார் அடிச்சான்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டத்துக்கு மத்தியில நெஞ்சில கைய கொடுத்தது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற பதிலுக்கு நீ தள்ளுன ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காங்க நான் எப்பலாம் மாற்றுவோம் தானே இருக்கேன் சரி வேற ஆட்டோ ஓட்டுறோம் நம்ம ஓட்டுறாங்க இந்த மிரட்ட வச்சிருக்க ஒரு கேடா பூனா மாறு என்னது கேடா இரியா மாமா என்ன பாத்து என்ன ஏய் கேக்க பக்க நாயில பாத்தியடா நீ எப்பற அந்த பிள்ளை கேடா பூனாங்களா ஏண்டா ஏய் பொம்பளை பிள்ளை யார் நம்பிடா வந்துட்ட டேய் இங்க நாடா பாத்து யாரா இல்ல அந்த புள்ளைய பாத்து கேடா பூனாங்க கேடா பூனாங்களா அறிவு இருக்கா அடா அறிவு கேக்க பக்க நாயில பாத்தியடா நீ எப்பற அந்த பிள்ளை கேடா பூனாங்களா ஏண்டா டேய் இந்த ரெண்டு பிள்ளை யார் புள்ளைய பாத்து இப்படி நீ எப்பற அந்த பிள்ளை கேடா பூனாங்களா கேடா பூனான்னு சொல்ல பரசு கேக்க பக்க நாயில பாத்தியடா அந்த மூஞ்சிய பாத்து கேடா பூனாங்க ஏண்டா இந்த புள்ளைய ஏண்டா அம்மா ஏரியாவுலயே சத்தமா அம்மா ஏரியாவுலயே பிரச்சனையா ஐயா நான் ஒண்ணுமே சொல்லல நான் சும்மா போயிட்டு இருப்பேன் என்னங்க சவுண்ட் அது செய்தர் ஒருத்தனே சவுண்டா சீவா நகர் ஒன்னாவது என்ன அப்படியே அழுக்கு வேட்டியை கட்டிட்டு வந்திருக்காப்ல என்ன ஐட்டத்தை தள்ளிட்டு வந்திருக்கியா என்ன ஐட்டம் டாப்லையா யாரா தாத்தா போடு யாரா இது என் தங்கச்சி
இவங்கெல்லாம் அடிச்சாலும் 10 பேரை அடிப்பாங்கல்ல உங்க உடம்புக்கு. ஏய் யார் அவரு? யாரு ஏ ஐட்டம்னே சொல்லியிருக்காருயா. தங்கச்சியா மச்சான்? தங்கச்சின்னு சொல்லியிருக்கேன். மச்சான் பேசுனா நல்லா தெரியாது. நல்லா ஜெவத்த பிள்ளை தான் மச்சான் சொல்லுவீங்களோ? மார்க்கெட்டுக்கு போனியா? போனேன். 16,000 ரூபாய் மல்லிகைப்பூ. இன்னைக்கு தானே மல்லிகைப்பூவே பார்த்துருக்குறோம். கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் மல்லிகைப்பூ பார்த்தது. கார்த்தி யார் இருந்தாலு? என்னவே தெரியலையா? தெரியலையா? என்னவே தெரியலையா? காக்கா தெரியலையா? மொளகா பூச்சி உனக்கு தெரியலையா? நீ எப்பறம் அந்த பிள்ளை கேள போனாங்களா? கேட்க பக்கம் நாளெல்லாம் பார்த்தியாடா? நீ எப்பறம் நீ வெளியில தெரியுது போயா? தெரியலையா? காக்கா குஞ்சு ஐயா விடுங்க, என் தங்கச்சி விடுங்க. ஐயா என் தங்கச்சி அண்ணா அந்த பிள்ளைய ரொம்ப சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன், விடுங்க. நானு எனக்கு கோவம் வராது. அது இந்த கெட்ட போட்டேன்னா சும்மாவே பிரச்சனை பண்ணாத. இந்த கெட்ட போட்டா எனக்கே பிடிக்காது. தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஐயோ ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ அண்ணே ஐயோ ஐயோ அப்படியே விட்டு ஐயோ அண்ணே தென்பாண்டி ஜீவையில் நேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 வளரோ பிறையே தேயாதே இனியோ அழுது தேமாதே. விடுறேன் சொன்னா கேக்குறியாயா? விடுமா 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 சொன்னா கேக்குறியாயா? சரி நான் நினைச்சியா இதுல வேற சீவா நகர் எப்படிங்கிற சொன்னியாடா? எதால நான் இப்படி சொல்வேன்? என்னைய போட்டு அடிச்சா இல்ல என்னமோ கசங்கி போச்சியா? இது துணி துணி துணி. இந்த பிள்ளை என்கிட்ட குஞ்சு உடிக்கிறோம். நான் தான் சொன்னேன். அட ஏய் அதே விடுமா விடுமா. தென்பாண்டி ஜீமையில நேரோடு வீதியில நீங்க முதல்ல எந்திரிங்கடா. முதல்ல நீங்க ஆனா மாட்டி விட்டது எங்களை. எதுக்கு அண்ணே என்ன இப்படி உட்கார்ந்திருக்காப்ல? அப்படி இல்லை அண்ணே வாங்க. இன்னைக்கு அவருக்கு யாரும் எழுத்து அடிக்க மாட்டார். அவங்க அப்பா செத்த நாள். சொன்னா கேக்குறியாடா? உனக்கு ஒரு கும்பிடு என்ன போடணும்னு நினைச்சில்ல? போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இங்கே போட்டு இது இருந்து நாடகம் பார்த்து போங்கம்மா. வாமா நாடகம் பார்க்கறோம். ஒரு பிரியாணி போட்டோன்னா ஒரு பீரு அடுத்த வருஷம். இப்ப இல்ல பிரியாணி போட்டோன்னா பீருண்டா. இந்த வீதி காணாது, மதுரையும் காணாதுடா. அப்படின்னா கூட்டம் தான். நீ கத்துனா நான் குத்தல, நீ குத்துனா நான் கத்தல. என்னது? நாங்க குத்தணும்னு வச்சுக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க. மதுரையே நடுங்க. நான் திருப்பி குத்துனே உன்னால எந்திரிக்கவே முடியாது.
தெரியாது பாத்துக்க. மதுரை நடுங்க, நீ ரொம்ப நடுங்குறியடா. முதல்ல உடம்புக்கு நான் களத்துல இறங்கி நான் அடி வாங்கினதே மிச்சம். ஏய் முதல்ல அந்த ஆளுக்கு 2 குளுக்கோஸ் ஏத்திடுவாயா போய். என்ன எந்த ஆட்டம் ஆடுது? நான் போனா போதும். உங்ககிட்ட நான் வர்றேன். நான் நீ அங்க 2 பேசுமா, அங்க 2 பேசு. தென்பாண்டி ஜீவையில தேனோடு வீதியில மாட்டோம். இவங்களை யாரா பாட்டு பாட சொன்னது? உடனே தோக பாட்டு போற. தென்பாண்டி தீமையில பயத்தை புடுங்க இல்லை என்றாய். எங்களை கோயின்னு காமிச்சு கொடுங்க நீங்க தான். ஐயா ஐயா ஒன்னே சொல்லல நீ என்ன ஆத்தா யாரோ கராத்தே சொல்லி கொடுத்துருக்காங்கடா. எங்க டீம் தலைவரை காணா? எங்க ஆளு ரவுடி எங்கயா? நீ போட்ட வரல டீம் தலைவர் வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்க. மறுபடியும் புடிச்சிருவேன்னு ஓடுறாப்ல. எங்க அடி சிவி சிறுகரத்து. ஏய் யாரு? மருதமணியை கூப்பிடு. அம்மா வருவாரு, மருதமணி ஊருக்கு போட்டாரு. அடி சிவி சிறுகரத்து சிங். எதுக்கு போன காவல்துறை யார்ட்ட கொடுத்துட்டேன். என் சாவுக்கு காரணமா இருந்தா அது நீதே ராணி. ஏய் எதுக்கே என்னைய சொல்ற? அடிக்காத இடத்துல அடிக்கிற மாதிரி பார்த்து அடிமா அடிக்குமா. ஏய் என்ன நீனே? அதுக்கு நீ பெடிச்சு எடுத்து கொடுப்பியா? ஒழுகு அடிக்கிற. ஒழுகுதா இன்னும் உனக்கு? அது எப்படா வலிக்காத மாதிரியே காட்டுற? ஏ ராணி விடுமா. அடி சிவி சிறுகரத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வச்சு பொம்பளை புறானா என்றா பிடிக்கிற? போடா அந்த பொம்பளை நான் போறேன் சாமி. அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். மாறி நெடுந்தூரம் போக வேணாம். நினைச்சபடி நடக்க வேணாம். போக வேணாம். ஆட போறோம் போன கட்ட புள்ள குட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி பொட்ட புள்ள அக்கு கலந்த புள்ள கண்ணம்மா. வாய முடிடா. அந்த புள்ளைட்ட இன்னும் 10 அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேன். அந்த அடி வாங்கி அண்ணே நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன். நேற்று நான் கும்பிட்ட சாமி உதவி பண்ணிருக்கு. என்ன சொல்றிய? பொம்பளைட்ட அடி வாங்கினா தான் எனக்கு ஒரு வயசு சாப்பாடு சேர்த்து இழுக்கும். பொம்பளை தொழில்னா எனக்கு சாப்பாடே எனக்கு எடுக்காதுல்ல. அம்மன் நெடுந்தூரம் போக வேணாம். கரம் தாண்டி குறும்பையெல்லாம் செஞ்சா ஏனா கொண்டு வாங்க மருதங்குடி. குட்ட புள்ள கருகமணி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி கண்டமா அந்த அண்டி ஓம்புரிச்ச புண்ணமா. குடங்கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. உன்ன நான் பார்க்கையில கண்டமா பார்க்கையில கண்ணமா ஓலா கண்ணமா மீன் வாங்க போலாமா கண்ணமா மீன் வாங்க போலாமா. என்னடா நாடா நடத்துறியா அவர் கட்ட மாதிரி? என்னடா நாடா ஏடா அக்கா தங்கச்சி என்னடா பழக்கம் அது?
கார்த்திகை என்னை கட்டி பிடிக்கிறாப்லயா கட்டி பிடிக்கலாம் அவர் தான்டா ஒழுக்கமா நடந்து சொன்னாரு. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறாடா. கட்டி பிடிக்காம ஆடுறதா அவருக்கு பிடிக்கல. பூட்டை செத்து வச்ச சொத்து வேணாண்டி பாட்டை பூட்டு என்னைய சாந்தலி பூச்சி இருக்கா நான் எப்ப மறைவே நீ குத்தலாம் தானே பாட்டை பூட்டை செத்து வச்ச சொத்து வேணாண்டி செத்து போவேண்டி பொம்பளை குத்துறால என்னைய குட்டி அந்த பொம்பளை நான் போறடா. அந்த பொம்பளை விட்ட ரவுடி பொம்பளையா இருக்கு பாருங்க. அடி காரக்குடி பக்கத்திலே காரக்குடி எங்க இருக்கு? அங்கே புதுக்கோட்டை கிட்ட கருப்பாயிரணி பக்கத்துல ஜெயந்தி ஊரா? கற்பாய் ஊராடி பக்கத்திலே ஆமா 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 ஜீவாநகர் தம்பி ஒரு நிமிஷம் எவ்வளவு நேரம் உங்க நாடகம் நீங்க வைக்கிறோம் நாகரீகமா நடத்துக்க சொன்ன இருந்தாலும் நீ மோட்ட சரக்கு மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழாக்குழு உறுப்பினர் மாரிக்கண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கண்டுகொண்ட மாநிலத்தை சேர்ந்த பிரசிடண்ட் அவர்கள் மரியாதை செலுத்துவார். பப்புனாக வடிக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழாக்குழு உறுப்பினர் செல்வம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். பெட்டிக்கார பேர் மணிகண்ட பிறகு ஆறுமணியம் அவர்களுக்கு மணிகண்டன் அவர்களுக்கு விழாக்குழு உறுப்பினர் ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஆறுமணிய கலையரசு மணிகண்ட பிறவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி தாண்டி நீச்சல் அடிச்சு வர்றது ரொம்ப சிரமம். மிருதங்க சக்கரவர்த்தி எனது சித்தி மையனிய மச்சனன் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பனார் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அவர்கள் மரியாதை செய்வார்கள். தாள மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அவர்கள் விழாக்குழு சார்பாக மரியாதை செய்வார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களை பாதுகாப்பு அளித்து வந்த பாசமிகு மாமா ஓட்டுநர் சுப்பு அவர்களுக்கு அண்ணா இருந்தா கொடுங்க கையில் விட்டு போனேன் சுப்பு எங்களுக்கு சிறந்த முறையில் இந்த ஏரியாவில் மிக சிறப்பாக ஒளிபரிக்க அமைத்திருக்கும் எம்ஆர் மணி ஒளிபரிக்கி அன்புலங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு 43ஆம் ஆண்டு உற்சவ விழாவிற்கும் வருடந்தோறும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபலி பெருக்கி அமைத்துக் கொடுக்கும் தம்பி மாயாண்டி ரேடியோஸ் உரிமையாளர் மாயாண்டி பாரி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மரியாதை புதுகையைச் சேர்ந்த ராணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே செல்வம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைத்திருக்கும் முத்துமாரி சீன் இருக்கா துண்டு சேர்ப்போம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் ஜெயந்திபுரம் ஜீவாநகர் அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். ஐயா கதை ஆரம்பிச்சுடுவோம். ये भागान ये भागान ये आलमरो எத்தனை நாளைக்கு ஆலமரம் வாகான ஏன் வாழைப்பழம் ஏன் பாடக்கூடாதா? நீங்க தானே கவிஞர். ये भागान ये வாழைப்பழம் வாழைப்பழம் இருக்கு பையனே
செவ்வாழை இருக்குதம்மா. பாட்டு வாழைப்பழத்தை பத்தி படிக்கலாமா? சரிங்க சரிங்க, சாரி நான் மன்னிச்சிருங்க. ஆ? அம்மா செவ்வாழை இருக்குதம்மா, செவ்வாழை சாப்பிட்டா கிளம்புமாம்மா. போடுறா செவ்வாழை இருக்குதம்மா, செவ்வாழை சாப்பிட்டா அதனால கிளம்புமா. வாழப்பழம் அம்மா, வாழைப்பழம் அம்மா உளுந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னுச்சு. அம்மா உளுந்து வாங்கிட்டு வர சொல்லுச்சுல, அந்த உளுந்த வாங்கி அப்பாட்ட கொடுத்து விட்டு அவங்க போய் ஆட்டுக்கிட்டு தெரியட்டும். என்ன வாங்கி கொடுத்துட்டு வா. சிங்கினா சிங்காட்டியா, சிரிச்சா நெத்தியாட்டியா, சிங்கினா சிங்கியடி, இல்லைன்னா கையடி. சிங்கினா சிங்கியடி, சிரிச்சா நெத்தியடி. ஒழுக்கமா நாடகம் நடத்தும். எங்கும் புகழ்த்துவங்க. அந்த சொன்னவர் எங்கயா? மாட்டுல சும்மா இருந்தா ஒழுக்கமா நடத்துங்க, மயிரை புடுங்கன்னு சொல்ல இப்பதான் ஓயாம கட்டி பிடிக்கிறேன். எனக்கு பொம்பளை கட்டி பிடிக்கிறேன், எனக்கு தூக்கமே வராதுண்ணே. அந்த காதை வாங்குறதே லாயப்படாதுண்ணே. உனக்கு அப்படி இப்ப பொன்னாட ஒத்துனாங்களே, ஏதாவது நன்றி சொல்லிருக்கியா? நான் சொல்லிட்டேன், நீ தான் சொல்லிட்டியா? அவன் நானும் சொல்லலையா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் சொன்னா தம்பி ஆல்ரவுண்டெல்லாம் விற்க போறேன் மிருதங்கத்தெல்லாம். தம்பி தம்பி காளீஸ்வரா, மிருதங்க வேணாம், நீ கிளம்பு, நாங்க ஆல்ரவுண்டை வச்சு நாடகம் நடத்திக்கிறோம். வேணாம் நீ போ. அண்ணி ஒரு உதவின்னு வந்து கேட்டாங்க. அண்ணி ஏய், நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என் வாய கலப்பாத. அண்ணே அண்ணி உதவி கேட்டாங்க. அண்ணி சும்மாறா, சும்மா இருடா. ரொம்ப நாகரிகமா நடத்திக்கிட்டு இருக்கான். கழுத்தை அறுத்து வைய ஆத்துக்குள்ள போட்டு போடுவேன். சும்மா என்ன பழக்கம் அவரை எது என்ன அவர் மரியாதை என்னமா? அங்க இருந்து புதுக்கோட்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு போய் கம்பெனி கொடுக்குற. என்னை தூக்கி அடி அடிச்சு. அழுகாது என்ன நீ அவரை ஒரு கூட கட்டிப்பிடிமா, கட்டிப்பிடி. காலோட தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில. அந்த மைக்கை போடாதப்பா, அந்த மைக்கை போடாத. அவங்களோட கத்திக்கிட்டே தெரியுது கால். என்ன இப்ப தன்பாடி தேவையில்ல எங்களை தூக்கிட்டு போனாங்க, நீங்க தாளாட்டுறீங்க. எங்களுக்கெல்லாம் பொண்ணாடு அவங்க போய் கம்பெனி கொடுத்தா அதெல்லாம் போகாதே. பத்திரம் அம்மா தான் லவ் பண்றேன் இந்த வருஷம் ஃபுல்லா. நீங்க ஒரு லவ் பண்ணுங்கடா. நானு உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவனை அங்கே இருக்க சொல்லி தாலியை வரவே கூடாங்க. அண்ணே ஒரு வீட்டுக்காரர் பத்தி மத்திய சிறைச்சாலையில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. நீ பேசிக்க. ஏங்க வாங்க இங்க இருங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் உண்மையிலேயே இந்த சீவா நகர்ல இருந்து என்னைய காரியாவடி தேடி வந்தாங்க. அதுவே ஒரு கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபா கொடுத்த ஒரு சமம். மதுரையிலேருந்து என்னை தேடி வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த அத்தனை சீவா நகர் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் நாட கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உறவுகளுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய உண்மையிலே யூடியூப் சேனலில் இருந்தால் நாங்கள் இவ்வளவு தொலைக்கு வெளிநாடு எங்கெங்கே போயிருக்க முடியாது. எங்களை இவ்வளவு தொலைக்கு கொண்டு போனதை அறிமுகப்படுத்தியது இந்த யூடியூப் சேனல் தான். ஐயா யூடியூப் சேனல் நீங்கள் எங்களை அறிமுகப்படுத்துகிறீங்க. ஏதாவது தப்பு தவறாக பேசியிருந்தால் லேசாக கட் பண்ணிட்டு போடுங்க. தெரியாமல் ஒரு வார்த்தை வந்துடுது, அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அது போகிற பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த ஒத்த வார்த்தைக்கு ஆனால் எத்தனையோ ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள்லாம் எத்தனையோ பேர் எங்களை பெருமைப்படுத்துகிறாங்க ரசிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் தெரியாத தக்குறி நான் நோட்டை போட்டு எழுதுது. ஏண்டா தேவடியாம்மானே என்ன பேசுகிற
அந்த அந்த இதுல அந்த கமாண்ட்ல செருப்பு போட்டுறேன். அந்த செருப்புட்டே ஒன்னே அடிச்சா என்ன செய்வே அப்படி நாங்க கேட்க மாட்டோம். நாங்க நாய் குலைச்சா நம்ம ஏன் குலைக்கணும்? நம்ம எது குலைக்கணும்? தேவடியா மேன் என்ற என்ன வையி என்ன வேணாலும் வையி. எங்க ஆத்தாளையா வயிறு எங்க ஆத்தால பார்த்துருப்பியா? என்ன வேணாலும் வந்து கமாண்ட்லாம் பேசாதீங்க. தென்பாண்டி சீமையில எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய உண்மையிலே எங்களுக்கு ஆதரவு எவ்வளவோ ரசிக பெருமக்கள் ஆதரவு தர்றீங்க. உங்கள் அத்தனை பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுஞ்சாரம் நன்றி நன்றி வணக்கம். அண்ணே கதை ஆரம்பிச்சிருவேன். ஆமா நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்கம்மா. திஸ் இஸ் லவ். எங்கும் புகழ் தவங்க போட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க நேராச்சுன்னு. நேரம் என்ன போகுது? நம்ம காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட பெருத்து வாங்கிட்டேன். அப்படியா? 1 மணி வரைக்கும் நடத்த சொல்லிட்டார் நம்ம ஐயா. அப்படியா? 1 மணி வரைக்கும் நடத்த. ரொம்ப சந்தோஷம்டா. அப்படி கிடைச்சாதான் தேவலைங்க. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. ஐயா இவங்க 2 பேர் மேல கேஸ் போடுங்க ஐயா. ஏன்னா அந்த போத்துசா கேட்டா என்ன கேட்கிறாரு? என்ன எனக்கு செயின் போடுறாங்களா? போக்சோ இவன் மேல போஸ்கோ கேஸ் போடுங்க ஐயா. போக்சோ அண்ணா இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். போஸ்கோவா? 2 பேர் மேல கேஸ் எவ்வாறு போட்டு இங்க 2 ஊத்தி ஒரு ரூம் போட்டு அங்கே கட்டிதான் முடிப்பேன். எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரிக்கே யான தங்கமே தவிக்க. தம்பி நான் பாட்டு படிக்கல. என்னடா என்ன படிக்க சொல்லி அவன் கொள்ளுவிக்கிட்டு இருக்கான்டா. யாருங்க நீங்க? அன்னையான அந்த அண்ணே கெஞ்சுறாரு. அண்ணே படின கட்டி பிடிச்சா பிடிச்சிட்டு போறான். அண்டையான சுந்தரிக்கே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் நாத்துவங்க இங்கு நானும் நாத்துவங்க. அண்டையான சுந்தரிக்கே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதைய. இவன் உதுத்த முடியா இருப்பாங்களடா. பரவாயில்ல நீ கம்மனில் இந்த சாக்கலை கட்டி போடு போடு. சாப்பிட்டு கைகளை சந்தைக்கு போய் வாரமுள்ளோ. அப்பல இருந்து பாட்டே பாடிக்கிட்டு இருக்கே. இது என்ன ஆட்டம்? எதுக்கு அந்த ஆட்டம்? கராட்டம் இந்த சபையோட கராட்டம். சந்தைக்கு போய் வாரமுள்ளோ. சபை வணக்கமே. இப்படி ஒரு சபை வணக்கம். அது ஒரு ரசனமா 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு தான் போய் வருவா. அது செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? அவங்க தொழில் சாமான. அதுக்கே என் குண்டிய அதான் இந்த நேரம் அவனுக்கு தெய்வம். சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு
பாதை முடிஞ்சானே பாதை முடிஞ்சா காதுல பண்ணு காதுல பண்ணவா உங்களை காதல் பண்ணலான்னு ஹலோ இப்ப இருக்க மாதிரி வைங்கண்ணே. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகும். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப பார் கோடு போடு உன்னை தாண்டமா உன்னை தாண்ட சொல்லி உன்னை தாண்ட மாட்டேன் புதையிலை விடாமலும் நம்பலாமல் கட்டி பூவேன் கையாளமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் அது எங்கே சேர? கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் அது எங்கே சேர வேண்டும்? போடு போடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன் இப்போது இதை விடாமலும் நம்படாமல் கட்டில் பூவனி கையாள மாட்டேன். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?